முள்ளா வந்து விழுகணும், அதனால குத்திக்கணும். முள்ளு வந்தா அவனை குத்திக்கணுமா? ஆமா. உடம்பெல்லாம் முள்ளா குத்தணுமா அவனுக்கு? ஆமா. அப்பா உனக்கு இப்போ குத்தணும்னு எப்படி வலிக்குது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வலிக்கணுமா? ஆமா. உன்னை தப்பா பார்த்தவன், தப்பாக்க நினைச்சவன். உனக்கு கிடைச்சதை விட கிஃப்ட் நிறைய அவங்களுக்கும் கிடைக்கணும். அதுதான் உனக்கு நீ திரும்பி அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். அப்பா உங்க கண்ணாடி எங்க போச்சுப்பா? ஒருத்தர் சலாம் சொன்னா பதில் சலாம் சொல்லணும். என்ன சொல்லணும்? சலாம். எப்படி? அலைக்கும் சலாம்னு. அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன? தெரியாது. அது தெரியாமலே எல்லாருமே எல்லாருக்கும் சொல்லிக்கிறீங்க இல்லை? நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் தெரியுமா? சொல்லியிருக்கேனா அவன் முன்னாடி? அது இல்லை வேற யாருக்காது? இல்லை. யாருக்கு சொல்லியிருக்கேன்? யாருக்குமே இல்லை. எப்போ சொல்லி நான் பார்த்துருக்கேன் நீ அந்த வார்த்தைய? சொல்லவே இல்லை. சொந்தக்காரங்க எங்க அம்மா இல்லை எங்க அப்பா நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேனா? இல்லை. யாருக்கு சொல்லும் போது? இங்க சொல்லும் போது பார்த்துருக்கியா? சோத்து கையில் நான் என்னன்னு தொழுது முடிச்சோன்னு சொல்லும் போதும், பீச்சு கையில் சொல்லும் போதும் பார்த்துருக்கேன். வேற யாருக்காவது சொல்லியிருக்கேனா? இல்லை, அல்லாஹ்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அது வெறும் வார்த்தை இல்லை. அது வெறும் வார்த்தையா இருந்தா உண்மையா மனசுல இருந்து உங்க மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக, அபூபக்கரை வந்து நிம்மதியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், சாந்தியும் சமாதானமும் உங்க மீது. நீ எனக்கு அநியாயம் நினைப்ப, நான் ஆனா உனக்கு நல்லது. நீ எனக்கு தப்பா என்ன நீ ஆக்கும் போது நான் உன்னை அப்படி நினைச்சேன்னா எப்படி? நீ எனக்கு முள்ள எடுத்து குத்துவ. ஆனா நான் வந்து நீ சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்னு நான் சொன்னேன்னா நான் முட்டாளா இல்லை நீ புத்திசாலின்னு நினைச்சு நீங்க நடிக்கிறதுக்கு என்கிட்ட சொல்லுவீங்க? நான் சரிங்க நீங்களும் என்னதுன்னு நல்லா இருங்கன்னு சொல்லுவேனா? ஏன்? அதுல உங்க அம்மா கூட்டத்துல ஒருத்தன் இருப்பான் ஃபாரூக்னு. அவன் புத்திசாலியாமா. அவன் வந்து இவங்கெல்லாம் இந்த ஜென்ரேஷன் எப்படின்னு ஒரு சாட்டுக்குள்ள போகும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்னு அது உனக்கு தெரியணுமா? நிறைய இவ்வளோ வருஷமா சர்வே பண்ணது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள மாதிரி நான் மாறும் போது தான் அது தெரியும். ஏண்டா அதெல்லாம் வைடா, எதையும் திறக்காது. அப்பனா மூடணும்னா திரும்பி கழட்டிட்டு தான் மூட முடியும். அது வந்து சொல்றதானா கவனிக்கல நீ? அப்படித்தானே? நீ பாட்டுக்கு ஏதோ சொல்றா அப்படின்னு. மனசுல இருந்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாகன்னு மனசுல இருந்து நினைக்கணும். சும்மா வணக்கம்லாம் யார்கிட்டயுமே சொல்லியிருக்கியா நீ? வணக்கம்னு யார்கிட்டயாவது சொல்லியிருக்கியா? உன் தாத்தா சொல்றானே அந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டயுமே சொல்லிடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா வணங்குறது தலை வந்து அபூபக்கர் கீழே வைக்கிறது வேற எவன் எப்படி இருந்தாலும் தேவையில்லை. நீ அந்த வார்த்தைய சொல்லக்கூடாது. என்ன சொல்லாம இருப்பியா? ரொம்ப மும்மரமா அதை பூட்டணும்னு மட்டும்தான் உனக்கு இப்ப மைண்ட்ல இருக்கு. நான் சொல்றது எதுவுமே கேட்கல இல்ல? கேக்குதா? என்ன நான் சொன்னேன்னு சொல்லு. இப்போ என்ன நான் சொன்னேன்னு சொல்லு. அது மேல மட்டும்தான் உன் கான்சென்ட்ரேஷன் இல்ல? சொல்லு. அந்த தாத்தா சொல்ல மாதிரி எனக்கு வணக்கம் சொல்லியாதுன்னு சொன்னீங்க. அங்கேயும் நோண்டிட்டு உன் காதலையும் கேட்கறது புரியுது இல்ல? மைண்ட்ல ஏறுது அப்படிதானே? ஆமா. ஏன் சொல்லக்கூடாது? வணக்கம்ன்றது தலை வணங்குறது அல்லாஹ்க்கு மட்டும்தான், எந்த மனுஷங்களுக்கும் கிடையாது. மனுஷன் எல்லாமே ஆயிருப்பான், ஆய் கழுவான். அவங்கெல்லாம் ஒரு 2 நூலை போட்டுட்டு இங்கேருந்து இங்கே வரையும் ஒரு நூலை போட்டுட்டு அது பூ நூலாம் காய் நூலாம் ஏதோ நூலாம், அந்த நூலை போட்டுட்டு அவங்க மந்திரம் ஓதுறது மட்டும்தான் அந்த காது கேட்குமா அந்த சாமிக்கு. அப்ப அந்த சாமியை அவங்க என்னன்னு ஒரு ஸ்டெப் நடந்து
வச்சாங்களே காதுல. காதுலையா சாமியா? அந்த மாவியன். என்னன்னு? அந்த மாவியன் படத்துல இது பண்ணாங்களா அது. என்ன பண்ணுவா? அவன் வெள்ளை கலர்ல ஒரு பவுடர் அள்ளி காதுல போடுவானே. ஏதோ ஒன்று நடந்துட்டா அவங்க அப்படிதான் என்னன்னு கட்டுவாங்க. உண்மையா இருந்தீங்கன்னா இயற்கையா அந்த படத்துல இந்த மாறல் என்னன்னா எல்லாமே வந்து இப்ப திருப்பி அந்த சாவி எல்லாமே நீ அமைதியா இருந்தீங்கன்னா உனக்கான டைரக்ஷன் நடக்கும். உனக்கு உன்னை வழிகாட்டுறது கரெக்டா தான் வழிகாட்டும். நீ பிளான் பண்ற, நீ பெரிய பிளானர் புடிங்கி பிளான் பண்ணவங்களுக்கு எந்த பிளானும் நடக்காது. எங்கேயோ இருக்கா? பூட்டவே இல்லடா. டேய் நான் பூட்டினேன். வீணா போன பூட்டி. அதை ஏன் திறந்த நீ ஃபர்ஸ்ட்? அது பாட்டுக்கு தானே கடந்துச்சு. சாவி இருந்தனால திறந்தேன். சாவி இருந்தா திறந்துடுவியா? இப்ப திருப்படா. இங்கடா இங்கடா. அது ஃபுல்லாவே உள்ள போடடா ஃபர்ஸ்ட். இன்னொரு சைடு திருப்பி இன்னொரு வாட்டி. இங்கடா. இந்த சைடு இந்த சைடு. இதா திருப்பிடுங்க. சரி இந்த சைடு திருப்பு. திருப்பிமா. திரும்பிச்சா? இல்ல. ஒரு சாவி இருந்தா அந்த பூட்டை எப்படியா இப்ப பூட்டு இப்ப பூட்டு இப்ப பூட்டு. இந்த சைடு பூட்டு இந்த சைடு பூட்டு. கரெக்ட். இன்னொரு வாட்டி. பூட்டிருச்சு பூட்டிருச்சு. விட்டுரு விட்டுரு. சாவி இங்க எடுத்து அங்க வச்சிரு. முடியல ஒரு பூட்டு ஒரு சாவியால ஒரு மணி நேரமா. எங்க இருந்துச்சு? அங்கல்ல, அது இங்க இருந்துச்சு. எந்த இடத்துல எடுத்தியா அந்த இடத்துல வச்சிரு. எதையா இருந்தாலும். எதையாவது கொண்டு போயிருவியா நீ? எப்படி வந்த? எப்படி வந்தோம்? எப்படி போவோம்? வீடு கட்டினா இந்த வீடு எடுத்துட்டு போயிருவாங்களா? வீடு நான் புதையும் போது இந்த வீடையும் என் கூட சேர்ந்து புதைச்சிருங்கன்னு சொன்னா இந்த வீடை புதைச்சிருவாங்களா? புதைச்சிருவாங்க. அப்ப அந்த வீட்ல பசியோட செத்து பேயா அலைய வேண்டியதுதான். ஒரு வீடு ஒருத்தி கஷ்டப்பட்டு கட்டணும்னு கட்டுறதுக்கு நினைச்சா. யாருன்னு சொல்றேன்னு தெரியுதா? யார் சொல்றேன்னு தெரியுதா? அப்பா, என்னோட அன்பு அப்பா. எப்படி உங்க பேரும் ஞாபகம் வச்சிருக்கேன், நீங்க அப்பாவும் ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன் உனக்கு பிடிக்குமா அப்பானா? பிடிக்கும். உங்களை பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? பிடிக்கும். போனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி 100% சார்ஜ் போடுற அளவுக்கு பிடிக்கும்ன்றியா? எனக்கு யாரை பிடிக்கும்? அபூபக்கர். எப்படி கரெக்டா சொல்ற? எனக்கு என்ன